ஹாய் ஹலோ வெல்கம் டு சுகன்யாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடித்தமான பருப்பு தக்காளி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அலங்கரிக்கிறதுக்கு, வெங்காயம் 1, தக்காளி 3, 1 பல் பூண்டு, 1/4 அழகு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. முதல்ல நம்ம ஒரு வெங்காயத்தையும் 3 தக்காளியும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம மேல் பகுதி ரிமூவ் பண்ணிடுவோம் வெங்காயத்தில். அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நம்ம பொடியாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நம்ம மேல் பகுதி ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நம்ம அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 அழகு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அதை ஒரு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசி எடுத்துகிட்டு வரேன். நான் போயிட்டு அலசி வச்ச துவரம்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அது தண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு 3/4 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. மொத்தமாக சேர்த்து 1 கப்பு தண்ணி நமக்கு தேவைப்படுது 1/4 அழகு துவரம்பருப்புக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பல் பூண்டு, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போது 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மத்து போட்டு கடையணும் அவசியமே இல்லை. லைட்டாக அப்படி நசுக்கி விட்டிங்கன்னா கரண்டி வச்சு அழகாக மசிஞ்சிடும் பருப்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கிங் பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க எண்ணெய் நம்ம அது ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அதில் ஊற்றிட்டோம். மிச்சம் இருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். பொரிய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரியறதுக்கு வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன். 2 கீத்து கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு கரண்டிலே, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருக்க பருப்பை லைட்டாக அப்படி கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்கள். தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ லைட்டாக நம்ம கலந்து விடலாம். பருப்பு தக்காளிக்கான பதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் ஊற்றி குடிச்சு பாருங்கள். உப்பு திட்டமாக இருக்கா பாருங்கள். எனக்கு திட்டமாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பத்தலன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை அழகாக தூவி விடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்ததும் லைட்டாக அப்படி கலரி விடுங்க.
2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு சாதம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய்யை மேலாப்பில் விடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க பருப்பு தக்காளியை அழகாக அதில் பரிமாறுங்க. இந்த பருப்பு தக்காளிக்கு அப்பளம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் 2 அப்பளம் பொரிச்சு எடுத்திருக்கேன். பருப்பு சாப்பாடு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.